வெல்கம் டு ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃபஸ்ட்டு கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இந்த கிளாஸில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சிம்பிள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் நம்ம ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி எக்ஸல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் எக்ஸல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வேர்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸல்ஸ் ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ இப்போ எக்ஸலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம வேர்டில் பார்த்த மாதிரி எக்ஸலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார், ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது குவிக் அக்சஸ் டூல் பார், ரைட் சைடில் இருக்கிறது ரீசைஸ் விண்டோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 மெனூஸ் இருக்குது. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ அண்ட் வியூ. ஸோ அது கீழே உள்ளது ஆப்ஷன் பார் அல்லது ப்ராப்பர்ட்டி பார். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வேர்டில் பார்த்த அதே சேம் தான், ஓகேவா? ஸோ இதில் ஒன்று டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த எஃப்எக்ஸ் அப்படிங்கிற பார். இந்த எஃப்எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்முலா பார். நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாருங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக எக்ஸல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸல் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம வேர்டில் டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி படிச்சிருப்போம். சரியா? அதில் ரோ காலம் பற்றி படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அதே சேம் தான் நம்ம எக்ஸலில் பண்ண போகிறோம். சரியா? இதுலேயும் அதே டேபிள் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எக்ஸலில் ஃபார்முலா ஆட் பண்ணுவோம். சரிங்களா? சம் ஃபார்முலா, ஆவரேஜ் ஃபார்முலா, கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? வேர்டில் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஆட் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? சரியா? ஸோ அப்படியே நம்ம டைப் பண்ணுற ஃபார்முலா பிரிண்ட் ஆகிற இடம் தான் இந்த எஃப்எக்ஸ் ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன டேட்டா நம்ம என்ட்ரி போடுறோமோ, என்ன ஃபார்முலாஸ் போடுறோமோ அது எங்கே டிஸ்பிளேயில் காட்டும் அப்படின்னா இந்த ஃபார்முலா பாரில் தான் காட்டும். ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஷீட். சரிங்களா? ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேபிளில் பார்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் ரோ. சரிங்களா? ஸோ இதுதான் ரோ. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் ரோ. இந்த மாதிரி இதுதான் ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரோக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இது காலம். ஸோ அதே மாதிரி எப்படி ரோக்கு நம்பர் இன்டிமேட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி காலத்துக்கு கேரக்டர், ஏ காலம், பி காலம், சி காலம் அண்ட் டி காலம். ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா காலம்ஸ் போயிட்டுருக்கும். சரியா? அடுத்து ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லுன்னு சொல்லுவாங்க, செல். ஸோ நம்ம பாக்ஸுன்னு சொல்கிறோமா, ஸோ இதை நம்ம எக்ஸலில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல்லுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். நேம், ரிஜிஸ்டர் நம்பர்,
மார்க் இந்த மாதிரி சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டான்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஒரு செல் இருக்குது, செல்லுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து டேட்டா. சரியா? ஸோ அடுத்து இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3. அதாவது இது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு 3 ஷீட் வந்து இருக்கும். சரியா? இப்போ ஷீட் 1 இருக்குது. ஷீட் 1 நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம்திங்ஸ் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷீட் 2ல் ஒரு டேபிள், ஷீட் 3ல் ஒரு டேபிள், இந்த மாதிரி மல்டிப்ளாக என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு டேபிள்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸ்கூலில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் இந்த மாதிரி மல்டிப்புளாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஷீட் 1ல் ஏ செக்ஷன், ஷீட் 2ல் பி செக்ஷன், ஷீட் 3ல் சி செக்ஷன், அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷீட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஷீட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக 3 ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ் இன்சர்ட் ஒர்க் ஷீட், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஷீட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஓகே, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்கேன். சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒர்க் ஷீட்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு ஷீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எப்படி டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒர்க் புக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நோட் இருக்குது, ஒரு நோட்டில் நிறையா பேஜஸ் இருக்குது, நிறைய தாள். சரியா? ஸோ அது மாதிரி தான். ஸோ ஒரு ஒர்க் புக்கில் ஒரு 3 ஷீட் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதில் நமக்கு தேவையான ஷீட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஒர்க் புக். ஸோ மேலே டைட்டிலில் பார்த்தீங்கன்னா புக் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா புக் 1 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வேறு நேமில் சேவ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், புக் 1 வேறு நேமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டேட்டாபேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். டேட்டாபேஸ்னால் என்னென்னு தெரியும்ல? இப்போ டேட்டாபேஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டைம் டேபிள் பற்றி சொல்லலாம். டைம் டேபிள் போடுறது, ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டு, எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸு, சேல்ரி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷீட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு டேட்டாபேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காலம் செல்லில் ஃபஸ்ட்டு டேட்டாவில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செல்லு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு சொல்கிறோமா, அதே மாதிரி ஏ காலம், பி காலம், சி காலம் சொல்கிறோமா, அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்களேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பி காலம் தேர்ட் ரோ. புரியுதா? ஸோ பி காலம் தேர்ட் ரோ. அப்போ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா B3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுறேன், D5. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், G13, B15, A7, D10, E5, F12. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நேமை வச்சு தான் நம்ம ஃபார்முலாஸ் வந்து போட போகிறோம். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா A1 அப்படிங்கிற செல்லில் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ட்ரி போடுறேன். ரிஜிஸ்டர் நம்பர், இங்கே வந்து நேம், இங்கே வந்து தமிழ் மார்க், இங்கே வந்து இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க், சயின்ஸ்,
சோசியல் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன், ஹெட்டிங் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பரில் நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் நான் கொடுத்துட்டேன் 12000101 சம்திங் நம்பர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது செல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த நம்பரை என்ட்ரி போட்டுக்கிறேன். ஓகே, 12000102. ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் போடும்போது ஃபஸ்ட்டு 2 செல்லுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். புரியுதா? 2 இதுக்கு மட்டும் போட்டால் போதும். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 இது போட்டு என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். சரியா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் மாதிரி சிம்பிள் காட்டும், வருதா? ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பாட்டம் ரைட்டுக்கு கொண்டு போங்க. பாட்டம் ரைட்டில் ஒரு புள்ளி மாதிரி தெரியுதா? ஸோ அந்த புள்ளிக்கிட்ட கொண்டு போங்க. ஸோ உங்களோட ப்ளஸ்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அகைன் என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கீழே இழுங்க. உங்களுக்கு என்ன அடுத்தடுத்த நம்பர் வந்து பிரிண்ட்டில் வந்துடும். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், சீரியல் நம்பர் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எம்எஸ் வேர்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எக்ஸல் வந்து பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு டவுட்ஸ் வருது. ஸோ இப்போ நான் 2 நம்பர் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 2 நம்பரை போட்டு நான் ட்ராக் பண்ணி இழுத்தேன். சப்போஸ் நான் ஒரே ஒரு நம்பர் மட்டும் போட்டிருக்கேன், எதுக்கு சார் 2 நம்பர் போடணும், ஒரு நம்பர் போட்டு இழுத்தா வராதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ ஒரு நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இழுக்கிறேன், என்ன வருதுன்னு பாருங்களேன். ஸோ அதே சேம் நம்பர் தான் எனக்கு ட்ராக் பண்ணும்போது வருது. புரியுதா? ஓகேவா? சரியா? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 நம்பரை வந்து டைப் பண்ண சொல்கிறேன். டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இழுங்க. சரியா? இப்போ எனக்கு அடுத்தடுத்த நம்பர் வந்துருச்சா? ஸோ எனக்கு வந்து ஒரு 5 நம்பர் நான் வந்து வச்சுக்கிறேன், ரிமைனிங் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நேம். ஓகே, நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன், ராஜு, பாலா, குமார், முரளி, சுனில். ஸோ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த செல் போகிறதுக்கு நீங்கள் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் மார்க் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சாம்பிளுக்கு நீங்கள் மார்க்ஸ் வந்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ புரியுதா? ஓகேவா? ஸோ நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டேபிள்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எம்எஸ் வேர்டில் ஃபார்மேட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸல்லையும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்எஸ் வேர்டில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேலட் வந்து ஃபாண்ட் பேலட். ஓகேவா? இந்த ஃபாண்ட்டுங்கிறது டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே சேம் தான். ஸோ இங்கே நான் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்மேட்டிங்கை வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதாவது ஃபாண்ட் கலர்ஸு சம்திங்ஸ் நான் மாற்ற போகிறேன். ஸோ அதே மாதிரி ரோல் நம்பர், ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க, ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எம்எஸ் வேர்ட்லேயே நிறையா படித்தாச்சு. ஸோ அதே தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ சம்திங் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது எனக்கு நல்லா இல்லை, வேறு எதுவும் மாற்றுறேன். ஸோ இதை நான் வந்து போல்டு பண்ணிட்டேன். சரியா? ஸோ இதெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறது, ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றுறது, க்ரோ ஃபாண்ட், ஸ்ட்ரிங் ஃபாண்ட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ
இதோட சைஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ரோ இருக்குது. ஃபஸ்ட் ரோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிக் சைஸாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஸோ மவுஸை கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பெருசு பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ரோ மட்டும் உங்களுக்கு பெருசாகும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே. அதே மாதிரி இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அல்லது டிக்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன்ஸ் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து பார்டர் லைன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது பார்டர் லைன்ஸ் தெரியுதா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எம்எஸ் வேர்டில் எப்படி பார்டர் ஆட் பண்ணோமோ அதே சேம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல் பார்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ என்னாகும், உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஆட் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? பாக்ஸ் ஆட் ஆகிடுச்சிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ கலர்ஸ்க்கு வந்து இந்த ஏங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ அதை இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாகவே அடுத்தடுத்து நிறையா பார்த்தாச்சு. ஸோ நான் டக்குன்னு செய்கிறேன். ஸோ புரியாதவங்க கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட கலர். சரிங்களா? ஏங்கிறது ஃபாண்ட்டோட கலர். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கலர்ஸ் அப்படின்னா ஃபில் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்டில் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹைலைட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எக்ஸலில் வந்து அப்படி சொல்ல மாட்டோம். இதை வந்து ஃபில் கலர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த செல்லோட பேக்ரவுண்ட் கலர் தான் ஃபில் கலர். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபில் கலர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஃபில் கலர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில் கலர்ஸ் வேணுமோ அதை அப்ளை பண்ணிங்க. ஸோ அந்த ஃபாண்ட் கலருக்கு மேட்சிங்காக நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். சரியா? ஸோ எனக்கு தேவையாக என்ன பண்ணிட்டேன், ஸ்டைல்ஸை வந்து இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்குங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ ஒரு டேபிள் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. சரியா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஓகே. தேங்க்யூ.